விருச்சிக ராசிக்கான பலன். ராசி அதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார். ஏழாம் இடத்தில் திருமணமாகாத விருச்சிக ராசிகர்களும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாத காலத்தில் செவ்வாய் மிதுனத்துக்கு சென்று விடுவார். ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு இல்லை. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் பேச்சில் கவனமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரியன் மாதப்பிற்பதில் சிம்மராசிக்கு வந்துவிடுவார். 10ஆம் தேதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு. வேலையில் அது விருச்சிக ராசிகள்லாம் வேலை கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். விருச்சிகராசிகளுக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு. தனுசு ராசிக்கான பலன். தனுசு ராசிக்கான பலன். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயோட. கடன் தேவைப்படுறவங்க கடன் கிடைக்கும். மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார். சனி வக்ரமாக இருக்கிறார். கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சூரியன் ஆட்சியாக 9ஆம் இடத்தில் இருப்பார். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஏழாவது புதன் வக்ரமாகி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். சண்டை சச்சரவுகளும் இருக்கும். விட்டு குத்து செல்வதே நல்லது. பத்தாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வருமானத்துக்கு பற்றாக்குறை இருக்காது. பொருளாதாரம் உயரும். மகர ராசிக்கான பலன். மகர ராசிக்கான பலன். ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தை வக்ரமாக இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பத்தாவது சுக்கிரன் மாத கடைசியில் நீசமாக இருப்பார். உங்களுடைய வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எட்டாவது சூரியன் ஆட்சி இருக்கிறனால் டூ வீலர் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டூ வீலர் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் வலுப்பெறுவதால் விபத்து நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசிக்கு அனுப்பணும். ராசி அதிபதி சனி வக்ரமாக இருக்கிற ராசிக்கு. ஸோ கும்பராசிக்கு எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. 2ஆவது குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ உங்கள் பொருளாதாரம் நல்லாவே இருக்கிறது. 10ஆம் வச்சு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தொழில் நன்றாகவே நடக்கும். உங்கள் வேலை சிறப்பாகவே இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வேலை இல்லாத கும்பராசிக்கு வேலை கிடைக்கும். வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமாக காணும். ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கலாம். திருமணமாகாத கும்பராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். மீன ராசிக்கான பலன்கள். மீன ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் முயற்சி மூலம்
உங்கள் வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும். 8ஆம் வீதியை சுக்கிரன் நீசமாக இருக்கிறார் 7ஆம் இடத்தில். ஸோ கணவன் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7வது புதன் வக்கரமாக 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கடின முயற்சிக்கு பின்தான் மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். 6வது சூரியன் ஆட்சியாக இருக்கிறனால 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கொள்வது நல்லது. வேலையில்லாத மீன ராசிக்கு வேலை கிடைக்கும்.